இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு எழுதும்போது சில நேரங்களில் இப்படி தாங்க செய்துடுறாங்க. அக்பர் தி கிரேட், முகலாய பேரரசர், அவருக்கு கிரேட்டு கொடுத்துருக்காங்க. அவர் தாத்தா பாபர், ஹுமாயூன் அப்பா, அவங்க உருவாக்கின பேரரசு, அதில் ஒருத்தர். அக்பர் சிறந்த அரசர் இல்லைன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இன்னொருத்தர் உருவாக்கி கொடுத்தது. அக்பருக்கு அப்புறம் பிற்பாடு நிறையா வர்றாங்க, அவுரங்கசீப் வரைக்கும் வர்றாங்க. 1707 1707 அவுரங்கசீப் இறந்து போகிறார். இப்போ அந்த கிரேட் அக்பர் அது எனக்கு புரியல. ஆனால் தாதாஜி கொண்ட தேவ், ஜீஜாபாய் 2 பேர் தாங்க உருவாக்கினாங்க. சத்ரபதி சிவாஜி மிகப்பெரிய முகலாய சாம்ராஜ்யத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் சத்ரபதி சிவாஜி. மவுண்டெயின் ரேட், மலை எலி என்று அழைக்கப்பட்டவர். மேற்கு தொடர்ச்சி மலையிலே சிம்மாசனமிட்டு ஆட்சி புரிந்தவர். அந்த முகலாய சாம்ராஜ்யம் சத்ரபதி சிவாஜி பேரை கேட்டாலே நடுநடுங்க வைத்தவர். முகலாய படைகள் பெரும்படைகள், ஆனால் ஒரு தனி மனிதனாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன் சத்ரபதி சிவாஜி. மிகப்பெரிய சாம்ராஜ்யம் முகலாய சாம்ராஜ்யம். அதனுடைய வருவாய் எவ்வளவு! அப்போ தாஜ்மஹால் கட்டினது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் சத்ரபதி சிவாஜி ஒரு சிறு குறுநில மன்னனாக, சிறிய மன்னனாக, அவனுடைய வருவாய் என்ன? அதில் ரெய்கார் என்னும் மாபெரும் கோட்டையை கட்டினானே, அவனல்லவா கிரேட். த சிவாஜி சத்ரபதி கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். வரலாற்றை மேலோட்டமாக பார்க்காமல் கூர்ந்து கவனித்தால் தெரியும்.